ஒரு கவிதை ஒண்ணு படிச்சேன். குப்பை வண்டியின் பின்னால் சென்றபோது, மூக்கை பிடித்தபடியே கடந்தேன். முன்னால் சென்று பார்த்தபோது, குப்பை வண்டி ஓட்டுநருக்கும் மூக்கு இருந்தது. எவ்வளோ அருமையான கவிதை பார்த்தீங்களா? நாம நாற்றோம்னு நெனைக்கிற விஷயம் தான் அவங்களோட வேலையே. முந்தா நேத்து தீபாவளி அன்னைக்கு நாங்க தஞ்சாவூர் நகரத்து வீதிய, அந்த வியாபாரம்லாம் முடிஞ்சோனே எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு, நானும் திராவிடர் கழகத்தின் கலைத்துறை செயலாளர் ஐயா சித்தார்த்தன் அவர்களும் போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னா, நகரம் முழுக்க அவ்வளோ குப்பை. அதையெல்லாம் எப்படி நம்ம தூய்மை பணியாளர்கள் தூய்மை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மனசுக்கு. பார்த்துட்டு இன்னைக்கு தீபாவளி கழிச்ச அடுத்த நாள் நகரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போன்ட்டு நானும் ஐயா சித்தார்த்தன் அவர்களும் போனோம். அங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நகரம் அவ்வளோ தூய்மையா இருந்துச்சு. அப்பன்னா, நேற்று கொட்டிய அந்த மழையில நம்ம தூய்மை பணியாளர்கள்லாம் எவ்வளோ சிரமப்பட்டு தங்களுடைய வழிகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த நகரத்தை தூய்மையா வச்சிருந்திருப்பாங்க. உண்மையிலேயே எல்லையில் நின்று பாதுகாக்கிற வீரர்கள் எப்படி எல்லையை பாதுகாக்கிறார்களோ, அதைப்போல நகரத்தை தூய்மையாக வைத்து நம்மெல்லாம் ஒரு நோயற்ற வாழ்வு வாழ்றதுக்கு நம்ம எல்லாம் பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு வீரர்கள் தான் நம்ம தூய்மை பணியாளர்கள். அவர்களுக்கு என்னுடைய ராயல் சல்யூட். வாழ்க அவர்கள். நன்றி. வணக்கம்.